ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த இலவசங்கிறது எப்ப இருந்து வர ஆரம்பிச்சிச்சு? ஃப்ரீபீஸ் மாதிரி இந்த இலவச திட்டங்கள் பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது அது வருஷம் முழுக்கவே இருக்கு. இலவசத்தால் அப்படி என்ன நடந்துருச்சு? தமிழ்நாட்டுக்கு இப்போ டாஸ்மாக் உடைய வருமானங்கிறது 42,000 48,000 கோடி அளவுக்கு வருஷத்துக்கு வருதுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆவரேஜா. அது ஃபெஸ்டிவல் டைம்ல கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாறும்னு வச்சுக்குவாங்க. ஆனால் அதுதான் இந்த ஃப்ரீபீஸுக்கான ஸ்கீம்ஸுக்கெலாம் வந்து ஃபண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. தோராயமாக 2021 கணக்குப்படி அத்தனை ஆண்டுகள் இலவசங்கள் கொடுத்ததில் தோராயமாக ஒரு 11,000 கோடி செலவாயிருக்கு. இலவசங்களால் எம்பவர்மெண்ட் ஆகுறது மக்களா இல்லை இலவச திட்டங்கள் கொண்டு வர்றவங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ வெளிநாடுகள்லாம் எலெக்ஷன் கண்டிப்பாக அங்கேயே நடக்கும். அங்கெல்லாம் எப்படி இங்கே கொடுக்குற மாதிரி இலவசங்கள்லாம் அதிகமாக சொல்கிறாங்களா? அங்கே எப்படி இலவசங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அங்கேயும் இலவசங்கள் ஒரு சில நாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. 2022 சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து நீங்கள் இலவச திட்டங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட சொல்லணும். அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவங்களோட சொன்ன ப்ராமிசஸை வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸ்லாம் நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதுக்கு அவங்களே பொறுப்பாக்கி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, இலவசமா ஐயோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இலவசம் பற்றின ஒரு நெகட்டிவ் தாட் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் உருவாயிருக்கு. ஆனாலுமே இப்போ ஏதாவது ஜெயிச்சு வந்த கட்சி வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி ஒரு இலவசம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு வந்த கட்சி அதை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அந்த இலவசத்தை வாங்குறதுக்கு அதே மக்கள் தான் போய் வரிசையில் நிற்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இலவசம் அப்படின்னாலே அது நல்லதா கெட்டதா, அதனால் வந்து நன்மைகள் நடந்திருக்கா இல்லை தீமைகள் நடந்திருக்கா? இப்போ இந்த இலவசம் எதுக்காக கொடுக்குறாங்க? இலவசத்துக்கு பின்னாடி உள்ள அந்த பொருளாதார சூழ்நிலைகள் என்ன? நம்ம வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கா இல்லையா? வெளிநாடுகளில் இலவசமால் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு? இப்போ அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அது நிறைவேற்றக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தா பரவாயில்ல, நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அதை நிறைவேற்றலைன்னா அவங்க மேலே கேஸ் போடலாமா முடியாதா? இப்படி இந்த இலவசம் பற்றியும் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றியும் இன்றைக்கி நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சினிமாலாம் வந்து ஒரு நல்ல கதை சொல்கிறவங்கள வந்து கதை சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல தகவல்களை நல்ல க்யூரியஸாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல தகவல் சொல்லி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லலாம். வேறு யாரும் இல்லை, பிரபல யூடியூபர் பிக் பேங் போகன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் கூட நம்ம கொலாப் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக அவர் சேனலில் போய் நாட்டு நடப்பு சார்பாக கன்சியூமர் ரைட்ஸ் அவேர்னஸ் பற்றி அவர் சேனலில் கொலாப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சேனலில் இந்த இலவசம் தேர்தல் அறிக்கைகள் சம்மந்தமாக நம்ம கொலாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல தகவல் சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த வீடியோ தான். அதனால் வந்து நாங்கள் இப்போ சொல்லிக்கிறோம், இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்க்கிறதோ இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரிக்கிறதோ ஒரு எங்களோட நோக்கம் கிடையாது. இது முழுக்க இலவசம் பற்றினா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும், எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ சகோட்ட பேசலாம். வணக்கம் காளி. வணக்கம் சகோ. முதல்ல நாட்டு நடப்பு சேனல் வியூவர்ஸ்க்கும் அதே மாதிரி பிகியூபர்ஸ்க்கும் ஒரு ஹாய். அண்ட் நாட்டு நடப்பு சேனல் வியூவர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் காளி. நன்றி. நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களோட இடத்துல மீட் பண்ணி ஆமாம், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறது, கொலா பண்ணிக்கிறதுங்கிறது இன்றைக்கி அரிதிலும் அரிதாக நடக்கிற ஒரு விஷயமாயிருக்கு. நாம தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி நம்ம நிறைய கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய தகவல்களை சொல்லுவோம். ஓகே சகோ, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடந்த 10, 15, 20 வருஷமாகவே பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வருது. இப்போ இந்த இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எலெக்ஷனில் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் கொடுக்குறாங்க. 1952 முதல் தேர்தல் நடந்திருக்கு. அப்போ தான் கொடுக்குறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலாம் நடந்திருக்கு, அப்போ இருந்தே கொடுக்குறாங்களா? இந்த இலவசங்கிறது எப்போ இருந்து வர ஆரம்பிச்சிச்சு? ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நாட் ஓன்லி எலெக்ஷன் டைம் மட்டும் ஃப்ரீபீஸ் மாதிரி இந்த இலவச திட்டங்கள் பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது அது வருஷம் முழுக்கவே இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு நடிகர் கூட நீங்கள் கற்றுக் கொடுங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, எதுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மீன் எனக்கு கொடுக்குறீங்க, மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுத்துட்டு அவங்களே பண்ணிப்பாங்க. அதாவது இலவசங்கள் தேவையில்லாத ஒன்று தான், அதனால தேவையில்லாம வரி பணம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்குறோம். உண்மையிலே அப்படிதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டடிக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. இலவசங்கள் அப்படிங்கிறது வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு, அதாவது மக்களை வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு
கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டங்கிறது ஆட்சி தொடங்க, அதாவது மனுஷன் தன்னைத்தானே ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ஆட்சி முறையை உருவாக்கின காலகட்டத்துல இருந்து அப்பப்போ இருந்திருக்கு. நீங்க அது நம்ம எல்லா நாகரிகத்திலையுமே பார்க்க முடியும். நீங்க ரோமன் நாகரிகத்தை எடுத்தீங்கனாலும் கிரேக்க நாகரிகத்தை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு வகையில இலவசங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது வந்து சமூகத்தை சார்ந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம்னா ஒரு சிலது தான் அந்த திட்டங்களுக்குள்ள வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாம் கூட இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து நிலங்களை வந்து அதிகமா தானம் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸுக்கு தான் அதிகமா தானம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ரிலீஜியஸ் செக்டா இருக்கு, பௌத்த மதத்துக்கு, சமண மதத்துக்கு, அந்த மாதிரியான மதங்களுடைய பீடங்களுக்கு வந்து தானங்களா நிலங்கள் கொடுத்தது இருக்கு. ஒரு சில இடங்கள்ல விவசாயிகளுக்கு கொடுத்தோம், இந்த ஊர் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் மக்கள் சார்ந்த திட்டங்களா நம்ம கவனிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சோழர்களுடைய பீரியட்ல இலவச மருத்துவமனை நடத்திருக்காங்க. அதற்கான குறிப்பு வந்து நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இருந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை, ரொம்ப கம்மி தான். அதுலேயும் அப்படின்னா டாக்ஸ் டிடக்ஷன் தான். ஏன்னா அவன் இங்கேருந்து எவ்வளோ உறிஞ்சிட்டு போக முடியும்னு தான் பார்த்துருக்கானே தவிர மக்களுக்கு வந்து அதிகமாக எவ்வளோ செய்ய முடியும்னு இல்லை. அவன் ஒரு திட்டம் கொண்டு வரான்னா அந்த திட்டத்தால் நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு. நம்ம பெரியார் அணை கட்டுறான்னா பெரியார் அணை கட்டுறதுக்கு அந்த விவசாயிகள் நல்லா இருப்பாங்கன்னு அங்கே பெனிக்விக் மாதிரியான அதிகாரிகள் வந்து முயற்சி செய்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அரசு அப்படிங்கிற அந்த பெரிய யானைக்கு அதுலேருந்து எனக்கு எவ்வளோ தீனி கிடைக்கும், இதை நான் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணி தான் இதை டேமை கட்டுறதுக்கே வந்து அவங்க இது தராங்க, பெர்மிஷன் தராங்க. ஆனால் நீதி கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்துலலாம் இந்த மாதிரி இலவச முயற்சிங்கிறது நடந்திருக்கு. அது இலவசங்கிறத நான் எப்படி சொல்கிறேன், மிட் டே மீல் திட்டங்கிறத சொல்கிறேன். மிட் டே மீல் ஸ்கீம்லாம் வந்து மதிய உணவு திட்டம், இதை வந்து அப்போவே வந்து கொண்டு வரணும். முதல்ல சின்ன சின்ன ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1930s ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த சமயத்தில் இதை கொண்டு வரதுக்கான முயற்சிலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் கரெக்டான இலவச திட்டங்கள் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிக்கிற திட்டங்கள் வந்து தொடங்குனது வந்து காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில் தான். மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வர, ஸ்கூல்ல எல்லாரும் வந்து படிக்கணும், அதுக்கு அவன் படிக்காம சுத்துறானா அவனுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுவோம். அதுக்கப்புறமா அது பிக்கப் எடுத்தது எப்படின்னா 1967 அண்ணாதுரை வந்து ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். நீங்க கேட்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த இலவசங்களை கொண்டு வந்தது எப்போனா அண்ணாதுரையுடைய அந்த தேர்தல் அறிக்கை முதல்ல 1967 அந்த தேர்தல் அறிக்கையில ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு சொல்லிட்டு 2 படி அரிசின்னு நினைக்கிறேன் அதை வந்து பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அதை வந்து செயல்படுத்த முடியல, நிறைய காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு நடுவில் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மதிய உணவு திட்டம் தான் இலவசங்கள்ல பெருசா இருந்தது. எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் முட்டை போட்டாங்க ஜெயலலிதா வந்து முட்டை, அதுக்கப்புறம் 2 முட்டையாச்சு, அந்த மாதிரிலாம் வந்தது. அதுக்கப்புறமா எப்போ வந்து பீக்குக்கு போகுது அப்படின்னா 2006ன்னு நினைக்கிறேன். 2006 தான். 2006 தேர்தலில் கருணாநிதி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து அப்போ இருந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கலர் டிவி தருவோம், வண்ண தொலைக்காட்சி, கலர் டிவி வீட்டுக்கு வீடு இலவசமா தருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் கேஸ் கனெக்ஷன் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 2-3 இலவசங்கள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலதான் அது பிக்கப் ஆச்சு. 2011 தேர்தலில் ஜெயலலிதா வந்து இன்னும் நிறைய இலவசங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மிக்சி, கிரைண்டரு, கறவை மாடு கொடுக்குறேன்னு சொன்னது, தாலிக்கு தங்கம் தரேன்னு சொன்னது, இந்த திட்டங்கள்லாம் அப்போ அனௌன்ஸ் பண்ணது. அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 2 வருஷம் அவங்க 2 வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த இலவசங்கள் வந்து முக்கியமான பங்கு. இதுலயே 2வது வாட்டி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கூட்டி தரேன்னு சொன்னது. பெண்களுக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் புதுசாக ஒன்று ஆட் பண்றோம், எல்லாருக்கும் நாங்கள் ஸ்கூட்டி இலவசமா தருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மானியம் வழங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இலவசங்கள் தான் தேர்தலே தீர்மானிக்கக்கூடிய நிலைமைக்கு அதுக்கப்புறமா தான் ஆச்சு. ஸோ பீக்கு போனது 2006 இருந்தா. ஓகே. இப்போ சகோ சொன்னது வந்து சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்கள் எப்படிலாம் பரிமாணமாகி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களையும் சொல்லியிருக்காங்களே தவிர யாருக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ கிடையாது அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமர் இங்கே போட்டுக்கிறோம். நானும் அடுத்த திருத்தமாக சொல்கிறேன், இது வந்து யாருக்கும் ஆதரவு கிடையாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உடைய ஹிஸ்டரியில எந்த அளவுக்கு வந்து இந்த இலவசங்கள் இருந்திருக்குங்கிற நம்ம ஹிஸ்டரி நம்ம பேசும்போது ஆப்வியஸ்லா பேசிதான் ஆகணும். இவங்க ஆட்சி அவங்க ஆட்சி நம்ம சொல்லிதான். இன்னொன்னு 50 வருஷம் வந்து இவங்க 2 பேர் தான் மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க தான் இலவச திட்டங்கள் கொண்டு வந்தாங்கனால நம்ம அதை மென்ஷன் பண்றோம். ஓகே, இப்போ இலவசம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி அது ஒரு பரிமாண வளர்ச்சி இருந்துச்சு, எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. ஆனாலும் இந்த இலவசத்தால ஒவ்வொரு இலவசமும் ஒவ்வொரு அரசாங்கமும் கொடுக்கும்போது அதுக்குன்னு பல்லாயிரம் கோடி நிதி
ஒதுக்க வேண்டியிருக்கு. அந்த நிதி ஒதுக்குறதுனால ஒரு வருவாய் இழப்பு இல்லை வருவாய் சுமை ஒன்று ஏற்படுது. அப்போ அதை சரி கட்டுறதுக்கு இங்கிட்டு விலைவாசி உயர்த்துறதுக்கு வேற ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதுக்கு அந்த இலவசத்தை கொடுக்காமே இருக்கலாம்ல. இலவசத்தால் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு எனக்குன்னு இல்லை, பொதுவாக பாமர மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. புரியுது இல்லை, எனக்கும் அந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம இப்படி பார்ப்போமே, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சு நம்ம இப்போ இலவசங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இலவசங்கள்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரு லாங் டைம் ரிட்டர்ன் அப்படிங்கிற பேசிஸில் நம்ம அனலைஸ் பண்ணால் பெரிய அளவுக்கான வளர்ச்சிங்கிறது இந்த இலவசங்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இப்போது டாஸ்மாகுடைய வருமானங்கிறது 42,000 48,000 கோடி அளவுக்கு வருஷத்துக்கு வருதுங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆவரேஜாக. அது ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாறுன்னு வச்சுக்குவாங்க. ஆனால் அதுதான் இந்த ஃப்ரீபீஸுக்கான ஸ்கீம்ஸுக்கெலாம் வந்து ஃபண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுலேருந்து பெரிய அளவுக்கு தொகை போகுது, ஆனால் அதுதான் முழுக்க முழுக்க காரணமா அப்படின்னா பார்த்தா இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வருவாயில் 1.5%-2% 2% வருவாய் தான் டாஸ்மாக் மூலமாக நமக்கு வருது. அதிகமான வருவாய்ங்கிறது நமக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் நமக்கு வருது, நம்மளுடைய தொழில்துறையிலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ 2% தான் வருது. நம்ம அந்த 2%ங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஆனால் அந்த 2% நம்ம வேற வகையில் நம்ம ஈட்டி கூட அந்த டாஸ்மாகை மூடலாம். ஆனால் அந்த வருமானத்தை ஏன் நிறுத்தணுங்கிறது யோசிக்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு அரசியல் என்னன்னு தெரியல. ஆனால் இதனால டாஸ்மாகில் அதிகமாக இவங்க இங்கே சம்பாதிக்கிறது அங்கே போகுது அப்படிங்கிறது வந்து 1% கரெக்டுனாலும் அதுதான் முழுமையானது இல்லை. ஏன்னா இதில் இங்கே நமக்கு காசை மாதிரி கொடுத்து அங்கே நம்மக்கிட்ட வந்து பிடிங்கிடுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம முழுமையை ஏற்றுக்க முடியாது. அது நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஆனால் அது வந்து கம்மியான அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதை வச்சு விமென்ஸ் அதிகமாக எம்பவர் ஆகிறது, சொசைட்டியாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு நகர்றதுங்கிறது நடந்திருக்கு. இப்போது 11,000 கோடி கிட்ட செலவாயிருக்கு. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், தோராயமாக 2021 கணக்குப்படி அத்தனை ஆண்டுகள் இலவசங்கள் கொடுத்ததில் தோராயமாக ஒரு 11,000 கோடி செலவாயிருக்கு இந்த இலவசங்கள். இப்போ 11,000 கோடி இலவசத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ 2021 அதே டேட்டா படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தோட தலைமையில் 2,63,000 வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கடன் இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்லை இந்த இலவசங்களால் வந்து எம்பவர்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறது? கண்டிப்பாக அது இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா 2003க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 2003-13க்கு முன்னாடியான்னு தெரில, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் மிகையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம இருந்திருக்கோம். அதாவது வந்த வருமானத்தோட செலவாகி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு கடன்கள் அதிகமாக இருக்குது. இந்த கடன்களுடைய பங்களிப்பில் இந்த ஃப்ரீபீஸ் இலவச திட்டங்கள் வந்து ஒரு பெரும் பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கு, நிச்சயமாக கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு என்ன மாதிரி லாபம், இது நம்ம வந்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸுக்கு வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ரிலேட்டடில் நம்ம பார்க்குறோம், நான் இவ்வளோ காசு போட்டேன் அதில் எனக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் கம்பெனிஸ் இங்கே வேலை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலைகள் உருவாக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு வேலை கிடைக்குது, வளர்ச்சிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில இலவச திட்டங்கள் நமக்கு அதிகமாக தேவையில்லாத ஒன்று தான். அதான் இப்போ இலவசங்களுக்காக 11,000 கோடி செலவாயிருக்குன்னு சொல்கிறோம் ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோட தலைமையிலையும் 2.5 லட்சம் கடன் இருக்குன்னு தமிழக அரசே வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ பணம் கொடுத்து பண்ணி ஒரு திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதில் முறைகேடும் நடக்குது இல்லை, ஊழலும் பண்ணுறாங்கல்ல. ஆமாம். அப்போ இலவசங்களால் எம்பவர்மெண்ட் ஆகுறது மக்களா இல்லை இலவச திட்டங்கள் கொண்டு வர்றவங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இது மாதிரியான ஊழல்கள் கண்டிப்பாக எல்லா பகுதியிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா திட்டங்களையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா திட்டங்களையும் வரும். நீங்கள் கவர்மெண்ட் சிஸ்டம் எடுத்திங்கன்னா அந்த திட்டத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் போது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊழலை தடுக்கிறதுக்கான வேலைகளை அரசாங்கங்கள் தொடர்ந்து செய்யணும். அதனால அந்த திட்டமே வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. திட்டத்துல குறைபாடுகள் இருக்கலாம், அதனால நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் நம்ம கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய ப்ரோக்ரெசிவாக வளர்ந்துருக்கோம். ஜிடிபி, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் நம்மளுடைய பங்களிப்பு அதிகம், எஜுகேஷன்லேயும் நம்மளோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, பெண்களுடைய வளர்ச்சிலையும் நம்ம வந்து அதிகமான ரேஷியோ வந்து ஷேர் பண்ணுறோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த
ஸ்கீம்ஸ்னால வந்த விஷயங்கள் தான். ஒவ்வொரு ஸ்கீமும் ஒவ்வொரு வகையில் வந்து ஏதோ ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கு. அந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம மேலே வர்றதுங்கிறது நடந்திருக்கு. ஓகே. அதாவது என்னதான் இலவசங்கள் கொடுத்தாலும் இல்லை இலவச திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதில் என்னதான் முறைகேடு ஊழல்கள் நடந்தாலும் மக்களோட எம்பவர்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரியான திட்டங்களாக நம்ம இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்தியாவிலையும் சரி இலவசங்களில் எதெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வெளிநாடுகள்லாம் எலெக்ஷன் கண்டிப்பாக அங்கேயே நடக்கும். அங்கெல்லாம் எப்படி இங்கே கொடுக்குற மாதிரி இலவசங்கள்லாம் அதிகமாக சொல்கிறாங்களா? அங்கே எப்படி இலவசங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அங்கேயும் இலவசங்கள் ஒரு சில நாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா வெனிசுலாவை சொல்லலாம். வெனிசுலாவில் இந்த மாதிரி தான் இலவசம், அங்கே ஆயில் பவர் அதிகமாக இருந்த சமயத்தில் நிறைய வந்து இலவசங்களை வந்து அவங்க கொடுத்தாங்க. அது வந்து மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய மைண்ட் செட்டு வந்து குறைஞ்சிருச்சு. அதனால அவங்க வேலை செய்யறதே வந்து தவிர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து உருவாச்சு. ஆயில் ரிசர்வ் கம்மியாகும் போது அது பெரிய அளவுக்கான இம்பேக்டை உருவாக்குச்சு. அது எக்கனாமியாவே அவங்களுக்கு மோசமான ஒரு சூழலை உருவாக்குச்சு. வெனிசுலாவுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பங்களிப்புங்கிறது ஒரு வகையில் நடந்தது தான். அதே மாதிரி வந்து நீங்கள் கியூபாவிலேயும் இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கும் வந்து கியூபாவில் வந்து பெரிய அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டான இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து கியூபாவுக்கு இன்னும் போய் சேரலை. ஏன்னா அங்கே வந்து பையிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. அங்கேயும் இதே மாதிரியான ஃப்ரீபீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. அது மாதிரி நாடுகள்லையும் இருக்குது. நம்ம இந்தியா மாநிலங்கள்லயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பஞ்சாப் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க. இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. அந்த இலவச மின்சாரம்ங்கிறது விவசாயிகளுக்கு நாங்கள் அதிகமாக தரோங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அந்த இலவச மின்சார திட்டத்தால் மட்டுமே பெரிய அளவுக்கான கடன் சுமைங்கிறது பஞ்சாபுக்கு உருவாயிருச்சு. அவங்க இப்போ திணறிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப திணறினாங்கிற மாதிரி தான் நம்ம படிக்க முடிஞ்சது. இதில் என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்கு, ஏன் இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கு, இங்கே ஃபெயிலியர் வந்து ஆகலை அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து நாட் பை த கவர்மெண்ட் மட்டும் அது காரணம் இல்லை. நமக்கே அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது. நம்ம தமிழர்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கும். இப்போ எனக்கு வந்து இலவச பஸ் தராங்க, எனக்கு பஸ் பாஸ் கிடச்சிருச்சு, அதே மாதிரி இலவசமாக எனக்கு பஸ்ஸில் போக முடியுது, இலவசமாக எனக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா விற்கிறவங்களும் இருக்காங்க. அதை விற்ற காசை வச்சு படிப்புக்கு தேவையானதோ இல்லை ஏதோ ஒரு தேவை யூஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணி வளர்ந்தவங்க தான் அதிகம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு சைக்கிள் கிடச்சிருச்சு, அந்த சைக்கிளை வச்சு நான் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பஸ் பாஸை நான் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி அந்த காசை மிச்சம் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போகிறோம். எந்த காலேஜஸ் சேரலாம், எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் போகலாமா, இது போகலாமா. அதனால தானே நம்ம தொடர்ந்து நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக வளர்ச்சி ரிலேட்டடாக நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பயன்படுத்த தெரியக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம். அதனால நமக்கு அது கொடுக்கும்போது அது நம்ம எப்படியா மேலே அது இது யூஸ் பண்ணி மேலே வந்துடணும், அந்த கஷ்டத்துலேருந்து மேலே வந்துடணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு. அதுதான் இப்போது இதோட ரிசல்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம என்னதான் ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னாலும் இப்போ இன்றைக்கி பெரும்பாலான இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து எலெக்ஷன் அப்போ தேர்தல் அறிக்கையில் சில இலவசங்கள் கொடுக்குறாங்க. அந்த இலவசங்களில் ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சு வந்த உடனே ஒரு 2 ஸ்கீம் இல்லை 3 ஸ்கீமுக்கு உடனே கையெழுத்து போட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே மிச்ச ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பண்ண மாட்டுறாங்க. ஆனால் அது எப்போ பண்ணுறாங்கன்னா திருப்பி எலெக்ஷன் வர்றப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பி அதை வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு நம்ம பட்ஜெட் போடுறதுனாலே நம்ம பட்ஜெட்டையும் தாண்டி செலவு தான் அதிகமாக வருது, நம்ம கணிச்சதும் தாண்டி செலவு தான் அதிகமாக வருது. இப்போ சிட்டிங்கில் இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வர போகிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எது கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்க புதுசாக ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று போடும்போது ஒரு எக்கனாமிஸ்ட்டை பொருளாதார நிபுணர் பக்கத்தில் வச்சுட்டு தான் போடுவாங்களா இல்லையாங்கிறதே தெரில. ஏன்னா கண்டிப்பான முறையில் பொருளாதார நிபுணர் வேணும். தமிழ்நாடோட வருவாய் எவ்வளோ இருக்குது, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது, செலவினங்கள் எவ்வளோ போகுது, கடன் சுமை எவ்வளோ இருக்குது, வேர்ல்டு பேங்கில் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அதிகமாக பட்ஜெட் ஒதுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த இலவச திட்டங்களுக்கோ இல்லை இலவச அறிக்கைகளுக்கோ வந்து நம்ம இது பண்ணணும். இது சம்மந்தமாக கூட 2022 சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து நீங்கள் இலவச திட்டங்கள் அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இன்டர்நெட்டுன்னு ஒன்று இன்றைக்கி அடிப்படை தேவை ஆயிடுச்சு எல்லாருக்குமே. இப்போ இன்டர்நெட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரீ ஒய்ஃபை வசதி கனெக்ஷன் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னா
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ 2 கோடி குடும்பங்கள். மலைவாழ் மக்கள்கிட்டலாம் அந்த கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அங்கே டவர் வேணும். அப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருக்க செலவு எதில் அதிகம், அப்போ அதை தூக்கி வந்து இங்கே போடணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் பொருளாதார நிபுணர் வேணும்ல. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளித்து இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குல்ல இலவச சொல்கிறது வந்து? இல்லை, எனக்கு அது உறுதியாக சொல்ல முடியல. எனக்கும் இந்த டவுட்லாம் இருக்குது. பட் ஒரு 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 கட்சியாக வந்து அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணும்போது பல கட்ட நேர்முகங்கள் செஞ்சு தான் தேர்தல் அறிக்கைகளை தயார் பண்ணுறாங்க கட்சிகள்லாம். ஸோ அதில் இதுவும் ஒரு நிபுணரும் இருந்து தான் இதை செய்வாங்கங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துக்க வேண்டியதான். ஆனால் ஒரு சில நேரத்தில் இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லையே, எதுக்கு இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விங்கிறது கன்ஃபார்மாக வருது. அந்த டைமில் தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் வந்து பல கட்சிகள் வந்து கேட்கும். ஒரு கட்சி கொண்டு வரும்போது இன்னொரு கட்சி கேட்கும், மக்களுக்கே டவுட் இருக்கும். அதுக்கு அவங்க வந்து எங்கள்கிட்ட திட்டம் இருக்குது, நாங்கள் கொண்டு வரோன்னு டைலாக்லாம் விடுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது ஏதாவது ஒன்று நிறுத்திட்டு இதை கொண்டு வருவாங்க, இல்லை வேறு ஏதாவது காசு எடுத்து வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய லாபத்தை தாண்டி கடன் வாங்கி நம்ம இந்த திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடன் சுமை அதிகமாக ஒன்று. பல ஸ்கீம்ஸ் வந்து செயல்படாமல் இருக்குது. இந்த மாதிரியான ஃபண்டிங் எடுத்து இதுக்கு செலவு பண்ணுறதுன்னு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆதி திராவிட நலத்துறையில் ஆதி திராவிட மக்களுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க. 17,000 கோடி செலவே பண்ணலன்னு சொல்லி ரீசெண்டாக அது தகவல் வந்துச்சு. ஆனால் அந்த 17,000 கோடி உண்மையிலேயே அவங்களுக்கு செலவாகாமல் ஹோல்டில் இருக்கா, இல்லை அதை தூக்கி வேற எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆடிட் பண்ணாதான் தெரியும். இந்த காசு எடுத்து தான் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, இந்த காசு எடுத்து தான் இதுக்கு செலவு பண்ணாங்கன்னு அதுக்கப்புறமா தான் தெரியும். இப்படி பல முறை நடந்திருக்கு. நீங்கள் இப்போ அந்த ஆதி திராவிடன்னு சொல்லும் போதே ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஸ்டேட்டில் கூட நிலம் இலவசமாக தரோன்னு சொல்லி அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நம்ம இந்தியாவிலையும் சரி இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி 12.5 லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமி நிலம் இருக்குது. அதை மீட்க முடியாமல் இருக்கும். ஸோ அதை கொடுத்தா கூட ஏதோ அந்த மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கறது வந்து நான் கண்டிப்பாக வரேன், இலவச பஸ் விடுறது நான் கண்டிப்பாக வரேன். ஆனால் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம் பெண்களுக்கு அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. அது தேவை இல்லையே, அவங்க 1000 ரூபா நமக்கு வருது, அது போதும் அப்படிங்கிற சிந்தனையோட தானே இருப்பாங்க. அந்த பணம் எதுக்கு அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நம்ம அதை வேறு ஏதாவது அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணலாமே தான் எனக்கு தோணுது. அங்கிட்ட 1000 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கிட்டு சொத்து வரி, ஒவ்வொரு மாநகராட்சிலையும் சொத்து வரி தண்ணி அதெல்லாம் அதிகமாகுது. அப்போ அது அதிகமாகும் போது எதுக்கு இது கொடுக்குறாங்க, தேவையில்லை தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த மாதிரி தேவையில்லாத இலவச திட்டங்கள்ங்கிறது நிறைய இருக்கு. அது அந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன மாதிரி தேவையான விஷயங்கள்ல இலவசங்கள் இல்லை திட்டங்கள் கொடுத்தா ஓகே, தேவையே இல்லாத இல்லை நிறைவேற்றவே முடியாத ஒரு திட்டங்கள், கவர்ச்சிகரமாக ஒரு திட்டங்கள் அறிவிச்சு சப்போஸ் அதை அவங்களால ஒருவேளை நம்பிக்கை இருக்கும், இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றிடுவோம், அதுக்குண்டான பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலேயே வந்து தெளிவாக கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் அப்படி நம்பி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எத்தனை வருஷத்தில் நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்க? ஒரு கண்டிப்பாக ஒரு அஃபிடவிட் மக்கள் கொடுக்கணும். எத்தனை வருஷத்தில் நீங்கள் பண்ணுவீங்க, எத்தனை வருஷத்தில் பண்ணுவீங்கன்னு மட்டும் இல்லை, எத்தனை வருஷம் வரைக்கும் பண்ணணுங்கிறதையும் சொல்லணும். நம்ம ஒரு திட்டம் கொண்டு வரோம்னா திட்டம் வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை ஆட்சி மாற்றம் நடக்கும்போது தான் அதை மாற்றணும்னே வருது. நான் 10 வருஷத்துக்கு தரப்போறேன், 15 வருஷம் இந்த ஸ்கீம் அப்படின்னு அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் இத்தனை வருஷம் நம்ம இதுக்கு செலவாக போகுது, அதனால இவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆவாங்க, அதனால இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும், அது மக்களுடைய நல்லதுக்கு, அதுக்காக நம்ம ஒதுக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த திட்டத்தை நோக்கி நம்ம நகரணும். இதுக்கு ஒரு டெட்லைனே இல்லாம அது செலவாயிட்டே இருந்ததுன்னா அது மேனிபுலேஷனுக்கு தான் போகும். இதை வச்சு எவ்வளவு வந்து கொள்ளையடிக்கலாங்கிறத நோக்கி ஓடும், இதை எப்படி எடுக்கலாங்கிறது ஓடும், இதை வச்சு எப்படி வந்து ஓட்டு வாங்கலாங்கிறது ஓடும். உங்க வீட்டுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தல, உங்க வீட்டுக்கு நான் எதை செஞ்சல, எனக்கு அது ஓட்டு போடுங்கிற மாதிரி அதை வந்து ஒரு துருப்புச்சிட்டா கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை வரும். நீங்க சொன்ன மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இதில் செயல்படுத்துவீங்கிறதையும் சொல்லணும், அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்கிறதையும் சொல்லணும். ஒருவேளை என்னால் அப்படி சொன்ன டைமுக்குள்ள நிறைவேற்ற முடியலன்னா அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பேன், இல்லை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை நான் பதவி விலகிக்கிருவேன், இல்லை ஆட்சி இது பண்ணி அந்த மாதிரி ஏதாவது மக்கள்கிட்ட வந்து காரணமாக சொல்லணும். நான் ஏன் இதை கொண்டு வர முடியலங்கிற ஒரு காரணமாக சொல்லணும். அப்புறம் எதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்த, அது தேவையில்லாத வாக்குறுதி தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்படி தான் வந்து 2022 வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து அவங்களோட சொன்ன ப்ராமிசஸை வந்து எலெக்ஷன் ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதுக்கு அவங்களே பொறுப்பாக்கி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, அப்படி ஒரு பீனலே வந்து சட்டமே வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்கேயுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீபீஸ் சம்மந்தமாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் போய் எடுத்து பார்க்கும்போது செக்ஷன் 123ல் கரப்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 விதமான செயல்களில் கரப்ட் ப்ராக்டிசஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது எலெக்ஷன் அப்போ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறது, மக்களுக்கு லஞ்சமோ பணமோ
பொருளோ பரிசாவோ கொடுக்கறது, அப்புறம் சக கேண்டிடேட்டை வந்து மரியாதை இல்லாமல் அவரோட சொந்த பர்சனல் ஜாதி மதம் இதை சொல்லி திட்டுறது, அப்புறம் ஓட்டு வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி 7 விஷயங்கள் வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சேர்த்துருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு, இப்போ கோர்ட் இப்படி சொல்லுது, சட்டத்தில் இப்படி இது 7 விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ அதுலேயே 8வது ஒரு விஷயத்தில் அந்த சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் என்ன, அதாவது எவ்வளோ செலவாகும், நீங்கள் வந்து என்ன தேர்தல் அறிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற எவ்வளோ செலவாகும், ஒருவேளை அந்த எவ்வளோ செலவாகுங்கிறது கொடுக்கணும், நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பொறுப்பு, என்ன ஒரு கால் டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் அந்த ஒரு சட்டத்தில் கொண்டு வந்தால் கண்டிப்பான முறையில் ஓட்டுக்காக அறிக்கை கொடுக்கறது, ஓட்டுக்காக இலவசம் கொடுக்கறதுங்கிறது அது இருக்காது, குறையும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுவோம். நம்ம இதுக்குன்னு ஒரு புது சட்டம், இந்த சட்டத்தில் ஒரு திருத்தமோ இல்லை இதுக்குன்னே ஒரு புது சட்டமோ கொண்டு வந்தாதான் இந்த கட்சிகள் வந்து சரியாக வந்து ஒரு நெறிமுறைக்கு வருவாங்க. அது மூலமா மக்களுக்கான நலன்கிறது அதிகமாக போய் சேரும். கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரியான திட்டங்கள் இலவசம் தர்றது தப்பு இல்லை, ஆனா அது சரியான திட்டங்களா இருக்கும் அப்படிங்கிறதுதான். அதுல எந்த முறையீடு நடக்கக்கூடாது, திட்டமும் சரியான திட்டமா இருக்கணும். ஓகே. ஸோ இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கை சொல்லுவாங்க. அதில் மேபி இந்த வட்டம் இலவசங்கள் கொடுக்கறதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது இலவசம் மட்டும் இல்லை, எந்த ஒரு திட்டங்கள் அறிவித்தாலோ இந்த தொகையை நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அதை வந்து உடனே வந்து அது ஒரு மேலோட்டமாக பார்த்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடக்கூடாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஓட்டு போடுறது வந்து வெறுமனே போய் ஓட்டு போடுறது இடத்துல போய் நின்று பட்டன் அமைக்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது. நம்ம எப்படி வீட்டில் எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ, ஸ்டடி பண்ணுறோமோ, ஆராய்ச்சி பண்ணணும், பிஹெச்லாம் படிக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் ஓட்டு போகிறதையும் நம்ம நினச்சி பண்ணணும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதா, உண்மையிலே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நம்ம வந்து அதை ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அதை வந்து கொஸ்டின் பண்ணணும், கேள்வி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் நம்ம வந்து நமக்கான தலைவர்களை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இலவசங்கள் பற்றி நாங்கள் சொன்ன விஷயங்கள், சகோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஒருவேளை இதையும் தாண்டி நாங்கள் ஏதாவது இலவசங்கள் பற்றி சொல்லாமல் விட்டுருந்தாலோ, இல்லை இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நாட்டு நடப்புக்கு நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி தகவல் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் எதுவாக வேணா இருக்கலாம், ஆனால் அது நமக்கு சரியதானா, அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை நமக்கு அது சுமையாக மாறுமா, எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் சரியா இருக்கும். ஆமா. ஸோ என்ன ரொம்ப ப்ரொடக்டிவா நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கும் அது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சகோ, ரொம்ப நன்றி. சந்திக்கலாம், மீண்டும் ஒரு தடவை கண்டிப்பா சந்திக்கலாம். மறுபடியும் கடைசி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த இலவசங்கள் பத்தி பேசினது வந்து முழுக்க ஒரு தகவல் பரிமாற்றத்துக்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் தவிர எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதனால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் இலவசம் சம்மந்தமாக வேறு மாதிரி திட்டங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாட்டு நடப்பு வந்து வேறு எந்த இன்ஃபர்மேட்டிவ் சேனல், வேறு எந்த இன்ஃபர்மேட்டிவ் யூடியூபர் கூட கொலாப் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த யூடியூப் சேனல் பேரையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க கூட நம்ம கொலாப் பண்ண முயற்சி பண்ணுவோம். எலெக்ஷன் அடுத்து வரப்போகிறதுனால எலெக்ஷன் சம்மந்தமான தகவல்களையும் நம்ம நிறையா அடுத்து விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எலெக்ஷன் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. Get ready folks, உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க. இதுதான் நம்ம சர்க்கார்.